பாண்டே வந்து என்னன்னா இருந்தாலும் அவர் பாண்டே தான். அது ஒன்றும் அவர் இப்படி பேசுவார், அப்புறம் மாறிக்கிறார். பார்ப்பனர்கள் எப்போனாலும் அதிகாரத்துக்கு நெருக்கமாக அப்படி போய் இருந்துக்கிடுவாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் திமுக மேடையில் ஏன் அழைத்தார்கள்? சரி, அழைச்சது கூட இருக்கட்டும். ஆனால் அவர் பேசின பேச்சு அப்படின்றத திமுகவினரை காயப்படுத்தியதா இல்லையா? 2026 அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும். இது இந்தியா, இது பாகிஸ்தானு, இது இங்கிலாந்து, இது நியூசிலாந்து புரியும். இது ஐபிஎல் மாதிரி இருக்கு. ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான். எந்த டீம்ல இருக்கிறவன் யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்கா விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டுது. அவங்க மட்டும் ஒரு பாலை போடுறாங்க, பார்த்தா என்னப்பா இந்த பால் இந்த பக்கம் போது போட்டு செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதனை. வந்து முக்கியமா ஒரு கமெண்ட் சொல்றாங்க, சிங்கத்தின் பிடரியை போய் அங்கேயே பிடிச்சி உலுக்கிட்டார் அவரு. அப்படி இவங்களும் அது மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. அவரை வரவேற்கிற போதே திமுக வந்து என்ன சொல்றாங்க, கந்தக தீக்கடங்காவது சிங்கராஜன், தங்கராஜன், எங்கராஜன், ரங்கராஜன். என்னடா இது? டிஎம் கிருஷ்ணாவை கூப்பிடுறீங்க, நம்ம என்னைக்காலும் சொல்லியிருக்கோமா? ஹிண்டுராம எல்லா நிகழ்ச்சியும் கூப்பிடுறீங்க, என்னைக்காலும் தவறா சொல்லியிருக்கோமா? கமலஹாசனை கூப்பிடுறீங்க, என்னைக்காலும் தடுத்துருக்கோமா? இப்போ இதெல்லாம் வந்து யாருமே சொன்னது கிடையாது. சரிங்களா? இப்போ பார்ப்பனர்களை யாரை கூப்பிடணும் அப்படின்னா ஓரளவு ஜனநாயகத்தன்மை உள்ளவர்கள். உழைப்பு என்றாலே ஸ்டாலின் சொல்றது முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் ஒரு அடக்கம், ஒரு சாஃப்ட் என்று சொல்லலாம். கம்யூனலிசமுக்கு எதிராக நாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் திமுக. அதில் வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இது திமுகவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். திமுக வீழ்ச்சி அப்படின்னா வந்து அது பெரியாரின் கொள்ளும் வீழ்ச்சியாக வெளியிலே பிரகடனப்படுத்தப்படும். எனவே திமுக தலைமை இப்போவாவது ஐடியாலஜிக்கலாக இதை பரிசீலித்து வந்து மாற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா ஐடியாலஜிக்கலாக திமுக பெரிய அளவில் வீழ்ந்து பெரும்பான்மை வாதத்தை, சாஃப்ட் இந்துத்துவாவை நோக்கி அவர்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது திராவிட மாடலுக்கு எதிரானது, பெரியாருக்கு எதிரானது, அண்ணாவுக்கு எதிரானது, கலைஞருக்கு எதிரானது. அப்படி உத்தியை நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா இடிப்பார் இல்லா மன்னன் அப்படின்றது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ தவறு செய்கிற போது சுட்டி காட்டுறவங்க தான் சரியான நண்பர்கள். ஜாலரை அடிச்சு கைதட்டி போறவங்க உங்களை கவுத்திடுவான் அப்படின்றதான். பாண்டே முதல்வருக்கு நெருக்கமா, முதல்வர் பாண்டேக்கு நெருக்கமா? பாண்டே என்ன சொல்றாருன்னா, உங்களை போல சூத்திர பஞ்சமர்கள் என்னோட நெருக்கமா இருக்கிறது நீங்க பெருமையா நினைச்சுக்கிறேன். முதல்வர் பெருமையா மற்றவங்க சொல்றாரு, பாண்டேவுக்கு நான் நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்படின்னு முதல்வரை இழிவுபடுத்தி திமுக காரங்கள் மொத்தமா இழிவுபடுத்தி இருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சிஎம்மோட 72வது பிறந்தநாள் விழாவில் பல்வேறு விஷயம் நடந்திருக்கிறது. குறிப்பாக பாண்டே அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அது இன்னைக்கு இணையதளம் முழுக்க திமுக தரப்பிலிருந்தே கூட பல்வேறு சர்ச்சைகள் இருந்திருக்கிறது. அது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக அரசு நலத்திட்டங்களை பற்றி பேசாமல் முழுக்க அவர் பெருமைவாதங்களை பேசி போயிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது முதல்வர் பிறந்தநாள் நிகழ்வில் பாண்டேவை மட்டுமல்ல, தினமணி வைத்தியநாதன், இன்னொரு பக்கம் எஸ்வி சேகர் எல்லாரையும் அழைச்சி வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்கிறாங்க. அதில் எஸ்வி சேகருக்கு நீதிமன்றத்தால் பாலியல் குற்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு நபருக்கு பரிவட்டம் கட்டி சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதியிருக்கிறாங்க. இப்போ இந்த மேடையில் நடந்த விஷயங்கள், பாண்டே பேசிய விஷயங்கள், இது ஒரு விஷயம். அதுக்கு என்ன பதில் அப்படின்றது. ரெண்டாவது, திமுகவோட இந்த அணுகுமுறை இது சரியா தவறா? மூணாவது, மாற்று என்ன அப்படின்ற இந்த 3 விஷயமும் அதை வந்து பேசலான்னு நினைக்கிறேன். இப்போ முதல் விஷயம், மேடையில் வந்து பாண்டே பேசுனதை எடுத்துக்கிடுவோம். பாண்டே பேசுனதை முழுசாக நான் கேட்டேன். முழுக்க தன்னை ஒரு பார்ப்பனராக உணர்ந்து, உங்களுக்கெல்லாம் நான் மேல், நீங்கள் என்ன, உங்கள் முதல்வர் அவருக்கு நான் நெருக்கம் கிடையாது, எனக்கு அவர் நெருக்கம் கிடையாது, அவருக்கு நான் நெருக்கம் என்ற வகையிலே ஒரு மேட்டிமைத்தனத்தோடு ஒரு சாதி திமுறோடு தான் அவர் வந்து அங்கே பேசுகிறார். அவர் எடுத்தோடனே வந்து முதல்ல பிறந்தநாள் கூட்டம்,
முதல்வரை பிறந்தநாள், முதல்வர் செய்த சாதனைகள், திமுக அரசின் சாதனைகள், இதை தான் அதை வந்து பேசியிருக்கணும். அப்படி நினச்சி தான் இவங்க கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் வந்தோடனே எடுத்தோடனே மேடையில் இருக்க மற்றவர்களை கிண்டல் அடித்து காலை வர்றாரு. இந்திராவை நக்கல் பண்ணுறாரு, காந்தாராவை கொடூரமாக நக்கல் பண்ணுறாரு, அவர் வந்து அடிச்சு விட்றாரு எல்லாத்துலேயும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. நக்கீரன் கோபால் அப்படி வந்து சொல்கிறாரு, சுபவியை பேசுகிறாரு, சுபவியை வந்து சொல்கிறாரு. மேடையில் இருக்கவங்க முதல்ல மேடையில் இருப்பவர்களே இவங்க வந்து மாற்றார் மதிக்கும் தலைவர் அப்படின்னா இவங்கெல்லாம் மாற்றாரா அப்படின்ற மாதிரி பேசி இவங்கெல்லாம் உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க அப்படின்னு மேடையில் அவங்கள காலை வர்றாரு. முதல் விஷயம். ரெண்டாவது, திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவாக இருக்கக்கூடிய சுபவியை வந்து கண்டிக்கிறார், மறைமுகமாக அதை கண்டிக்கிறார். மூணாவது விஷயம், முதல்வர் எனக்கு நெருக்கம் மட்டுமல்ல, என்னோட நட்பு வச்சிருக்கிறது பெருமைன்னு அவர் சொல்கிறாருன்னு அவர் சொல்கிறார். இதுதான் உச்சபட்ச கேவலம். இதை விட திமுக தலைவரை முதல்வரை இழிவுபடுத்த முடியுமான்னு தெரில. அதாவது எனக்கு பல ஃபோன் வந்துச்சு முதல்வர் வாரான்னு சொல்லி, எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா இறப்புக்கு வந்து அவர் வந்தார், வந்து ரொம்ப நேரம் இருந்தார், ரொம்ப நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து போனார். அவர் வந்து ஃபோனில் பேசுகிறப்போ வந்து இடையில் இன்னொரு நிகழ்ச்சியில் கூட வந்து பாண்டே என்ன செய்கிறீங்கன்னா நான் அமைதியாக இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன். பாண்டே அமைதியாக இருந்தால் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நிறைய பேர் அவரை பார்க்குற போது பாண்டேவுக்கு நான் நெருக்கன்ற மாதிரி நான் முதல்வர் சொன்னார் அப்படின்னு. அப்போ பாண்டே முதல்வருக்கு நெருக்கமா, முதல்வர் பாண்டேக்கு நெருக்கமா? பாண்டே என்ன சொல்கிறாருன்னா, உங்களை போல சூத்திர பஞ்சமர்கள் என்னோட நெருக்கமாக இருக்கிறது நீங்கள் பெருமையாக நினச்சிக்கிறேன், முதல்வர் பெருமையாக மற்றவங்கள்ட்ட சொல்கிறாரு பாண்டேவுக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்னு முதல்வரை இழிவுபடுத்தி திமுக காரங்களை மொத்தமாக இழிவுபடுத்தியிருக்கிறாரு அப்படின்றதான் அவர் பேசுனதில் முதல் விஷயம். ஓகே, இது வந்து திமுக மேடையிலே வச்சு திமுகவே வந்து அப்படி சொல்கிறார், நீங்கள் எனக்கு கீழே தான் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம், எலெக்ஷனுக்கு நேரடியாக வராது. இந்த பொதுக்கூட்டத்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் நீங்கள் வந்து ஜெயித்ததுக்கு காரணம் திமுக கிடையாது, உங்களுக்கு கூட்டணி இருக்குது. ரெண்டாவது, பிரசாந்த் கிஷோர் இருந்தார். போன எலெக்ஷனில் தோற்றது பிரசாந்த் கிஷோர். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பழகிட்டீங்க, அவரை கழட்டி விட்டீங்க. அதனால் பிரசாந்த் கிஷோர் திறமையினாலையும், ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பார்ப்பனர், ஒரு பார்ப்பனரை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்றது. அடுத்து திமுக தனிச்சு நின்னா ஒன்றும் ஜெயிக்காது, கூட்டணி வச்சுக்கிறதா நீங்கள் ஜெயிக்கிறீங்க. தொடர்ந்து 2017 2025 வரை அந்த கூட்டணி நீடிக்கிறது வந்து பெரிய விஷயம். இந்த கூட்டணி நீடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு பாண்டே அப்படின்னா, முதல்வர் என்ன சொல்கிறாரு, இது கொள்கை கூட்டணி அப்படின்னு. பாண்டே என்ன சொல்கிறாரு, ரகசிய ஆஃபர் பண்ணுறாரு முதல்வர், ரகசிய ஆஃபர் பண்ணுறாரு. திருமாவளவன் கூட ஒரு தடவை விஜய் பார்த்து சொன்னார், இது வந்து ஆஃபர்லாம் வந்து கூட்டணின்றதெல்லாம் ரகசியமாக, ஆட்சியில் பங்குண்டா ரகசியமாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இவங்க முதல்ல அதிக சீட்டு வந்து கேட்டாங்க, அப்புறம் 6 சீட்டுக்கு வந்து வைகோ மடங்கிட்டார், திருமாவளவன் மடங்கிட்டார், கம்யூனிஸ்ட் கட்சியில் மடங்கிடுச்சு. உள்ளே என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னு தெரியலை, எல்லாரும் அதுக்கு வந்து செட்டில் ஆகிடுறாங்க. அப்படின்னா மறைமுகமாக திமுக அவங்களுக்கு பணமோ வேறு ஆதாயமோ கொடுத்து கூட்டணியை தக்க வைக்குது அப்படின்னு உங்கள் மேடையில் உட்காந்து உங்களே வந்து நேரடியாக அவர் இழிவுபடுத்தி பேசுகிறாரு. இப்போ இதனால் என்ன பயன் இருக்குது? இப்போ இவ்வளவு நடக்குது, மேடையில் வந்து இவ்வளவு கேவலமாக எல்லாரையும் நடத்துகிற ஒரு நபரை கூப்பிட வேண்டிய அவசியமும் தேவையும் மா சுப்பிரமணியனுக்கும் திமுகவுக்கு ஏன் வந்துச்சு? இதில் பாண்டே எப்படி பேசினார், பாண்டே பேசுனதுக்கு இன்னொன்று, பாண்டே வந்து அவர் என்ன நீங்கள் கூப்பிட்டாலும் பார்ப்பனராக தான், அவர் பார்ப்பனர் வகுப்பின் நலனை தான் அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். பிஜேபி கூட கிடையாது, அவர் ஒரு பார்ப்பனராக தான் இருக்கார். சரிங்களா? அந்த பார்ப்பனிய தன்மையை தான் அவர் வந்து பரப்புகிறார். அந்த பார்ப்பனிய தன்மையை நாடு முழுவதும் விஷத்தை போல பரப்பக்கூடிய ஒருத்தரை, திமுகவை அழிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை மேடை கூப்பிட்டு அவரை வச்சு அவர் வாயில் நீங்கள் பாராட்டு வாங்கிடுவீங்களா? அவர் பேசி சாணக்கியால் எடுத்து போட்டிருக்காங்க, கமெண்டெல்லாம் கீழே போய் பாருங்கள். அவங்க மேடையில் போய் அவங்களே வந்து வெளுத்துட்டாரு, துக்ளக் ஷோ மாதிரி கரெக்டாக பேசிட்டாரு அப்படின்னு ஷோவோட வாரிசாக பாண்டே வந்து கொண்டு வராங்க. சேனலுக்கு சேனல் டைட்டில் மாறுது. அங்கே வந்து 2020 அவ்வளவு எழுதல ஸ்லோன்னு டைட்டில் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல இதுக்கு சாதாரண இடத்துல வந்து அவரே ஒப்புக்கொண்டார் மாதிரி. அதில் வந்து முக்கியமாக ஒரு கமெண்ட் சொல்கிறாங்க, சிங்கத்தின் பிடரியை போய் அங்கேயே பிடிச்சி உலுக்கிட்டார் அவர் அப்படி. இவங்களும் அது மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. அவரை வரவேற்கிற போதே திமுகலேருந்து என்ன சொல்கிறாங்க, கந்தக தீக்கடங்க அவர், சிங்கராஜன், தங்கராஜன், எங்கராஜன், ரங்கராஜன். என்னடா இது, இவ்வளோ கேவலமாக திமுக போகணுமான்றது எனக்கு வந்து தெரில.
அவர் எங்கே சிங்கமாக இருந்தார், எங்கே தங்கமாக இருந்தார், அவர் என்ன கந்தக கடங்கு, அவர் எங்கே தீ வச்சார், எந்த போராட்டத்துக்கு வந்தார், எந்த ஜெயிலுக்கு போனார், எதுக்கு இப்படி திமுக வந்து செய்யணும் அப்படின்னா, இப்போ முதல்ல வந்து இப்போ இதில் எந்த இடத்துலையும் வந்து மா சுப்பிரமணியனுக்கோ அங்கே உள்ள நிர்வாகிகளுக்கோ எந்த கூச்ச நாச்சமும் அதில் இல்லை. ரங்கராஜ் பாண்டே அவங்கள எதிர்த்து பேசுகிறத கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அதுதான் எனக்கு வந்து இதில் ரொம்ப வருத்தத்துக்குரிய திமுகவின் வீழ்ச்சியாக நான் பார்க்குறது. ரெண்டாவது விஷயம், தினமணி வைத்தியநாதனை பற்றி தெரியும். திமுகவுக்கு எதிராக தீவிரமாக வேலை செஞ்சு எழுதிட்டு இருக்கவர். அவரை மேடைக்கு கூப்பிட்றாங்க, எது கூப்பிட்றாங்கன்னு தெரில. மூன்றாவது விஷயம் வந்து எஸ்வி சேகர். உனக்கு பெரியார்னா பெரியார் நீ வச்சுட்டு போ, எனக்கு அவரெல்லாம் ஒரு ஆள் கிடையாது, பெரியவா தான் எங்களுக்கு அப்படின்னு அவர் பேசினார். பல முறை வந்து இவங்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. திமுக கலைஞர் வந்து சாதியை சொல்லி பேசியிருக்காரு, பாண்டேவே சாதியை சொல்லி பேசியிருக்காரு. இதே முதல்வரை வந்து பாண்டே வந்து நான் என்ன ஊதுனவங்க அப்படிதான் வந்தாங்கன்னு சொல்லி பிறப்பையே கேவலப்படுத்தி பாண்டே பேசியிருக்காரு. அதனால கிடைச்சது அப்படின்னு முதல்வரின் பிறப்பையே இழிவுபடுத்தின ஒருவரை கூப்பிட்டு அவர் பிறந்தநாள் விழாவுக்கு திமுக கூப்பிடுறதுனா எந்த அளவு கொள்கை ரீதியாக அவங்க வளர்ந்துருக்காங்கன்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து திமுக தமிழ் மொழி அதுக்காக தான் நாங்கள் கட்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருத மந்திரம் மேடையிலே முழங்கப்படுகிறது, பரிவட்டம் கட்டப்படுகிறது. இது ரெண்டும் திமுக கொள்கைக்கு எதிரானது. ஒரு பார்ப்பனருக்கு நீங்கள் பரிவட்டம் கட்டுறீங்க, ஒரு மேடையில் சமஸ்கிருத மந்திரத்தை பூணூல் போட்டு வந்து சொல்கிறாங்க. இது எதுவுமே திமுக காரர்களுக்கு உறுத்தவில்லை அப்படின்றதான் எனக்கு இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. அவங்க யாருக்கு எந்த தயக்கமும் கிடையாதுன்னா, திமுக பெரியார் கொள்கை, திராவிட இயக்க கொள்கை, அண்ணா கொள்கை, கலைஞர் கொள்கையிலேருந்து விலகி ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்ற லைனுக்கு திமுகவில் உள்ள மெஜாரிட்டியான நபர்கள் வந்துட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. இதுதான் பேசப்பட வேண்டிய பிரச்சனை நான் நினைக்கிறேன். பாண்டே வந்து என்னன்னாலும் அவர் பாண்டே தான், அது ஒன்றும் அவர் இப்படி பேசுவார் அப்புறம் மாறிக்கிடுவார். பார்ப்பனர்கள் எப்போனாலும் அதிகாரத்துக்கு நெருக்கமாக அப்படி போய் இருந்துக்கிடுவாங்க, அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் திமுக மேடையில் ஏன் அழைத்தார்கள், சரி அழைச்சது கூட இருக்கட்டும், ஆனால் அவர் பேசின பேச்சு அப்படின்றத திமுகவினரை காயப்படுத்தியதா இல்லையா அப்படின்றத இன்றைக்கி விவாதிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இந்த இது மட்டும் கிடையாது, இதோடு இணைச்சி பல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் திமுகவை நான் என்ன நேரடியாக திமுக மீதான விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம எலெக்ஷனில் திமுகவை தான் ஆதரித்தோம். கண்டிப்பாக பாராளுமன்ற தேர்தலில் முழுசாக வேலை செஞ்சோம், சட்டமன்ற தேர்தலில் வேலை செஞ்சோம். ஊராக போய் கை காசை போட்டு எனக்கெல்லாம் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து செலவு. பல ஊரில் போய் நான் காரை எடுத்துகிட்டு போய் வழக்கறிஞர்களை கூப்பிட்டு போய் நான் வந்து பிரச்சாரம் வந்து பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வந்து திமுகவை விமர்சிக்கிறோம். ஏன் விமர்சிக்கிறோம் அப்படின்னா, இடிப்பார் இல்லா மன்னன் அப்படின்றது வள்ளுவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? இப்போ தவறு செய்கிற போது சுட்டி காட்டுறவங்க தான் சரியான நண்பர்கள், ஜால்ரா அடித்து கைதட்டி போகிறவங்க அவங்கள கவுத்திடுவான் அப்படின்றதான். இப்போ திமுக வெறுமனே மா சுப்பிரமணியன் இந்த மாதிரி நான் சொல்லலை, திமுக தலைமை ஸ்டாலின் உட்பட திமுக தலைமை கொள்கையிலே அவர்கள் சறுக்குகிறார்கள். பாஜகவுக்கு பயந்து அவங்க சாஃப்ட் இந்துத்துவாவுக்கு போகிறாங்க அப்படின்றதான் என் குற்றச்சாட்டு. எப்படின்னு நான் சொல்கிறேன். சாஃப்ட் இந்துத்துவாவுக்கு போன இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி, மாயாவதி கட்சி, அகிலேஷ் யாதவ் எல்லாரும் இன்றைக்கி என்ன ஆனாங்கன்னா அடையாளமின்றி அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அதே லைனில் திமுகவும் போனால் திமுக வந்து நிச்சயமாக தவறான ஒரு அது சாஃப்ட் இந்துத்துவாவில் போனால் அதே போல் காங்கிரஸ் போல் தேங்குறது அப்படின்றது நிலைக்கு வந்து அப்படி போகக்கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை சொல்கிறோம். இப்போ எப்படி சாஃப்ட் இந்துத்துவா லைனில் போகிறாங்க அப்படின்றது சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன். இப்போ திமுகவுக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அனைத்து ஜாதி அர்ச்சகர் நியமனம் 2021 அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, ஆட்சி அடுத்து முடிய போகுது, அதுக்கு பிறகு இன்றைக்கு வரை எந்த அப்பாயின்மெண்ட் போடல. அப்பாயின்மெண்ட் போட்ட இடத்துல எங்கேயுமே கருவறையில் போய் பூஜை செய்கிறதுக்கு அனுமதிக்கலை. நீங்கள் அந்த பூஜையும் முழுக்க வந்து அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, எல்லா குடமுழுக்கள் எல்லாத்துலேயும் தமிழ்லேயும் பாதி இருக்கணும், சமஸ்கிருதத்தில் பாதி இருக்கணும். அந்த உத்தரவுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. இன்றைக்கு வரை அந்த கமிட்டி என்னாச்சுன்னே தெரில. அந்த உத்தரவு எங்கேயும் நடைமுறைப்படுத்தப்படலை. பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள், ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு பார்ப்பனர்களுக்கு ஒரு குருவாக இருக்கக்கூடியவர் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள், திருப்பரங்குன்றம் ராஜா பட்டர், இவங்களுக்கும் சேகர் பாபும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் அவங்கள்ட்ட தான் கொடுக்குறாங்க. கேட்டால் துர்கா ஸ்டாலினுக்கு வந்து நெருக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்ன கணக்குன்னு தெரியலை. அப்போ முழுக்க அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனையில் வந்து 3 வருஷமாக ஸ்டே இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில், இன்னும் வெக்கேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணல.
அனைஜாதி அர்ச்சகர் பிரச்சனையில் முழுக்க முழுக்க பெரியார் கலைஞரின் கொள்கைக்கு எதிராக பார்ப்பனருக்கு சப்போர்ட்டாக சேகர் பாபு நிற்கிறாரு அப்படின்றத நம்ம குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். அவங்க நீதிமன்றத்திலே அதிமுக ஆட்சியில் அர்ச்சகர் நியமனத்துக்கு கொண்டு வந்த விதியை நீதிமன்றம் ரத்து செய்கிற போது ரத்து செய்யுங்கன்னு சொல்லி சேகர் பாபு சார்பில் ஏஜி அன்னைக்கு போய் கோர்ட்டில் சொல்லி அந்த உத்தரவு ரத்தாயிருச்சு, ரூல் ரத்தாயிருச்சு. அதனால் இன்னைக்கு வந்தால் கூட அப்பாயின்மெண்ட் போட முடிய மாட்டேறது தெரியலன்றதான் நிலைமை. சரிங்களா? இப்போ வயலூர் வரை இந்த பிரச்சனை நீடிக்குது. ஒன்று, சிதம்பரம் நடராஜர் கோயில் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அவமானம். எல்லா கோயிலும் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, சிதம்பரம் நடராஜர் கோயில் மட்டும் இல்லை. அங்கே நிர்வாக முறைகேடு நடந்தால் அரசாங்க ஈவோ நியமிக்கிறான்னு சுப்ரீம் கோர்ட்டு 2015 சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு. வந்த வேகத்தில் போய் அவங்களுக்குள்ள மேனேஜ்மெண்ட் டிஸ்பியூட்டே 2 குரூப்புகளே வந்துருச்சு. சேகர் பாபு போய் கணக்கு கேட்டால் கணக்கு தர முடியாது, வெளியே போகணும்னு சொல்லிட்டான். நாங்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுப்போம்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்றைக்கு வரை எதுவுமே செய்யலை. கோயிலுக்குள்ளே கிரிக்கெட் விளையாடுறான், அத்தனை அயோக்கியனா போன பக்தர்களை அடிக்கிறான், எதுவுமே செய்யலை. அப்போ சிதம்பரம் கோயில் விஷயத்துலேயும் பார்ப்பனர்களுக்கு சாதகமாக அவங்க செயல்படுறாங்க. பழனி முருகன் கோயிலெலாம் பூணூல் போட்ட முருகனுக்கு சேகர் பாபு மாநாடு நடத்துகிறார். அங்கே அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஆன்மீக பேச்சாளர் அம்மா மங்கையர்கரசி, அந்த அம்மா எப்படி திமுகவுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு அவங்க தான் அந்த கமிட்டியில் இருக்கிறாங்க. அப்போ இந்து சமய அறநிலைத்துறைன்றது பார்ப்பன வைதீக ஆர்எஸ்எஸ் சார்பு அறநிலைத்துறையாக தான் அங்கே இருக்குது. சேகர் பாபு அதோட தலைவராக இருந்து துர்கா ஸ்டாலின் ஆட்சியோடு செயல்படுறாருன்னு சொல்கிறாங்க. இது கொள்கை வீழ்ச்சியா இல்லையா? 2வது விஷயம், அமைச்சர் ரகுபதி, மூத்த அமைச்சர் ரகுபதி, அவர் ராமன் தான் திராவிட மாடல் முன்மாதிரின்னு பேசினார். அதுவும் சர்ச்சையாச்சு. அது இது போகிற போக்கில் வந்த வார்த்தையா? சமூக நீதி நாயகன் ராமன் பேசினார். ராமனை வச்சு தான் இந்த நாட்டில் ரத்த ஆறு ஓடிச்சு. ஆனால் ஒரு மூத்த அமைச்சர் பேசுகிறார், தலைமை ஒன்றுமே சொல்லலை. அதாவது 2026 தேர்தலுக்கு பாஜக கையில் எடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை திருப்பரங்குன்றம். 22 அறிவிச்சிருக்காங்களே முருக, ஜூன் 22ஆம் தேதி 5 லட்சம் முருக பக்தர்கள் திரட்டி மாநாடு நடத்துவோம் அப்படின்னு. அதுதான் இப்போ பெரிய பேசும். ஏற்கனவே அவங்க ஒரு 3000-4000 பேர் திரட்டி ஒரு மிரட்டுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை மதுரையில் February 4 அன்று 144 இருக்கும்போதே பண்ணாங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வைத்து முழுக்க கீழே வரையே அந்த செய்தி மக்கள்கிட்ட போயிருக்கு. இது சிக்கந்தர் மலைன்னு பேர் மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, பிரியாணி சாப்பிட்டாங்க, ஆடுகோழி பூசா போய்விட்டு தகராறு பண்ணுறாங்க. தங்கத்தமிழ் செல்வனே இதை ஆதரிச்சும் பேட்டி கொடுத்தாரு. சரிங்களா? இந்த பிரச்சனையில் பிஜேபி முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறது, மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துது. அதில் திமுக சார்பில் ஒரு சின்ன கள்ளத்தொகுப்பு கூடி வைக்கல. அதை எதிர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை பண்ணாங்களா திமுக? மதுரை திமுக என்னங்க பண்ணாங்க? ஒரு பிடிஆரை வச்சு கூட ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு செய்ய விடலை அவங்க. இப்போ முழுக்க முழுக்க இங்கே அரசு நிர்வாகம் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிது. 144 அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் ப்ரெஸ் மீட் நடத்தினா தடுக்கிறாங்க. மத நல்லிணக்க கூட்டமைப்பு திமுக வெற்றிக்காக உழைத்து அத்தனை பேர் அதில் இருக்கிறாங்க. அதை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா தடுக்கிறாங்க. துண்டறிக்கை சிபிஎம் கூட்டணி கட்சி கொடுத்தா தடுக்கிறாங்க. அடுத்து நாங்கள் ஒரு மத நல்லிணக்க மாநாடு பேரணி திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த முத்தரசன், திருமாவளவன், வெங்கடேசன், குளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன், திமுகவுக்கு ஆதரவாகக்கூடிய பால பிரஜாபதி அடிகளார் அத்தனை பேரும் கூப்பிட்டு நடத்துகிறோம். அந்த மாநாட்டுக்கு தடை போடுறாங்க. 144 அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு தடை போடுறாங்க. கோர்ட்டும் தடை விதிக்குது. அது திமுக அரசு சொன்னதுனால தான் கோர்ட்டு அதவே ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் இப்படி இப்போ திமுக அரசு ஒன்று பிஜேபி திமுகவை எதுக்கு எல்லாரும் ஆதரிக்கிறாங்க? பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கணும், வேறு மாற்று இல்லை அப்படின்றது தான் திமுக ஆதரிக்காத காரணம். இல்லைன்னா திமுக ஒரு உத்தமமான கட்சி, புனிதமான கட்சின்னு அப்படி இல்லை. மக்களோட நாடி நரம்பு துடிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியும். அரசு ஊழியர் ஆசிரியர்லாம் அவ்வளோ அதிருப்தியில் கோபத்தில் இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்த நிலைமை. சரிங்களா? இப்போ ஊழலில் 2 பேர் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கிறாங்க, கனிம வள கொள்கையில் சமமாக தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி திமுகவுக்கு ஒரு படி திமுகவை ஏன் எல்லாரும் ஆதரிக்கணும் அப்படின்னா பிஜேபியை அவங்க தடுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்றதான் மெயின். ஆனால் அந்த விஷயத்தில் திமுக இப்போ சமரசம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதா இப்போ பிரச்சனை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ மும்மொழியை திணிக்கிற ஒரு பிரச்சனை, திமுக இதை ஒரு மூவ்மெண்ட்டாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது சோசியல் மீடியா திமுக கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் இந்திய எதிர்ப்பு எழுத்துக்களை அழிக்கிறதோடு அது நின்று போச்சு. மூவ்மெண்ட்டாக மாறிச்சா? தமிழ்நாடு முழுக்க போராட்டம் மாறிச்சா? மாறலை. திமுக முயற்சி பண்ணி மாறலை. ஏன் மாறலை?
ஏன் மாறலைன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த 4 வருஷம் திமுக ஆட்சியில் பெரிய அளவில் நம்பிக்கை வச்ச அமைப்புகள், இயக்கங்கள், முற்போக்காளர்கள் அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க. திமுக சீரியஸாக பிஜேபிக்கு எதிராக ஃபைட் பண்ணலை அப்படின்ற ஒரு அதை வந்து எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி கவர்மெண்ட் இதை பண்ணியிருந்தா, திமுக அதை இனிஷியேட் பண்ணால் மிகப்பெரிய நாடு தமிழகம் தழுவிய மிகப்பெரிய மாணவர் போராட்டம் எல்லாம் வெடிச்சு எல்லா இடத்துலையும் தன்னெழுச்சியை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிருக்கும். ஆனால் என்ன திமுக காரங்க ஒரு 5-6 பேர் போய் தனியாக ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது தவிர அமைப்புகள், இயக்கங்கள் யாரும் பங்கேற்கலை. ஏன் பங்கேற்கலை அப்படின்னா வரிசையாக திமுக மீது நிறைய வந்து பிரச்சனைகள், பிஜேபி விஷயங்களில் வந்து ஏராளமாக கோட்டை விடுறாங்க, பார்ப்பனியத்தோடு வந்து சமரசம் பண்ணிக்கிறாங்க, சீமானோடு சமரசம் செய்து கொள்கிறார்கள். நாளைக்கு ரங்கராஜ் பாண்டேவை கூப்பிட்ட மாதிரி சாட்டை துருமுருகனையும் இடும்பாவனம் கார்த்திகையும் உங்கள் மேடையில் ஏற்ற மாட்டாங்கன்ற எந்த நம்பிக்கை வரும்? சவுக்கு சங்கரை ஏன் மேடையில் ஏற்ற மாட்டாங்க? இதெல்லாம் வரத்தானே செய்யும். யாரை வேணாலும் நீங்கள் மேடையில் ஏற்றி என்ன வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கிடுவீங்க அப்படின்னா இங்கே கொள்கை பேசுகிற உண்மையாக போராடணுங்க என்ன மதிப்பு? அப்படி தான் கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்து வர்ற வரை காத்திருந்து அமைச்சரவை தள்ளி போட்டு அவரை உள்ளே கொண்டு வரீங்க. அவர் எந்த கொள்கையாளர்? அதிமுக ஆட்சியில் அவர் மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் தான் சொன்னார். அன்றைக்கி திமுக தலைவர் ஸ்டாலின் தான் சொன்னார். ஆனால் இவங்க வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து கொண்டு வந்து இன்றைக்கி அவர் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறீங்க. ஆனால் மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தீவிரமாக களமாடக்கூடிய, மோடிக்கு எதிராக புக்கு போட்டு தீவிரமாக ஃபைட் பண்ணக்கூடிய மனோ தங்கராஜ், கனிமவள கொள்ளைக்கு எதிராக மனோ தங்கராஜை அப்படியே தூக்குறீங்க. சரிங்களா? ஃபீட்ரல் ஃபண்ட்ஸு திமுகவுக்கு ஆதரவாக, இந்த மத நல்லிணக்க கொள்கைக்கு ஆதரவாக அவர் சிறுபான்மை குழு தலைவராக வந்து இருந்தார். ஆமாம். கவர்னர் ஆஃபீஸுக்கு 2 ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, அவர் போக முடியாது மறுத்தார். கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை தூக்கிட்டு யாரோ ஒருத்தரை நீங்கள் போட்டிருக்கீங்களே, அவர் அந்த பொறுப்புலேருந்து ஊர்புறம் போய் பேசிகிட்டு இருந்தார்ல. இயலிசை நாடக சங்கத்தில் பேராசிரியர் மு ராமசாமி, கலாக்காரர் தோழர் பெரியார் மு ராமசாமி இருந்தார். அவர் அதை நெருக்கடி பண்ணி ரிசைன் பண்ண வச்சு அவர் தூக்கி வெளியே போட்டாங்க. ஜெயரஞ்சன் இன்னைக்கு பேச முடியுதா? பிடிஆர் பேச முடியும். இந்த மதுரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூர்த்தி, பத்திரப்பதிவுத்துறையில் முழு வசூல் மூர்த்தி தான். நேற்று கூட என்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்தார், ஒரு இடத்த வந்து பதிவு பண்ணணும், அது வந்து லேண்டு இப்படி போட்டாங்க, அதிகாரியில் கேட்டால் மினிஸ்டரை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க, மினிஸ்டர் சொன்னால் தான் அப்படின்னு. அப்போ முழுக்க கல்லா கட்டுற மூர்த்தி வந்து மதுரையில் அவர் வந்து முக்கியமான ஆளாக இருப்பார். ஆனால் கொள்கை ரீதியாக பேசக்கூடிய பிடிஆரை வாயடைக்கு நீங்கள் வந்து வைக்கிறீங்க. இப்படி தானே இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து திமுகவை வீழ்த்த போகிறதுன்றதான் நான் சொல்கிற பாயிண்ட். இது எல்லாம் சேர்ந்து வெளியில் பார்க்குற போது அப்படி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கரையான் போல் இந்த விஷயங்கள் எல்லாம் அரைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு உதாரணமாக இன்னைக்கு திமுக தொண்டர்களே ஒரு சோர்வாக தான் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சி நேற்றுலேருந்து இது பூரா விவாதமாக போயிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொன்றா நடக்கிற விஷயங்கள் அதை பார்த்து வந்து இதெல்லாம் எங்கே முடிவு பண்ணுறாங்க? திமுகவில் எப்படி முடிவு பண்ணுறாங்க? ஒரு கட்சி கூட்டாக முடிவு பண்ணணும்ல, அப்படியான ஒரு டெசிஷன் மேக்கிங்கே அங்கே வந்து கிடையாது. யாரோ எங்கேயோ சொல்லி எப்படியோ முடிவு எடுக்கிற மாதிரி வந்து தெரியுது. பார்ப்பனர்களுக்கு வந்து துர்கா ஸ்டாலின் அவங்கள போய் நெருக்கமாகி அவங்க இதை செய்கிறாங்கன்னு ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. அதுக்கு மறுப்பாக நம்ம என்ன செய்கிறோம்? ஒன்றுமே செய்யலை அப்படின்றதா இருக்குது. இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனையில் பிஜேபி கூட நாங்கள் வந்து கோர்ட்டு சொல்லிச்சு, ஏதோ காரணங்கள்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளுக்கு, மத நல்லிணக்க சக்திகளுக்கு அனுமதி கொடுப்பது யார் தடுக்கிறா? அப்படிங்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறீங்க? இப்போ ஜாதி கொடுமை தீவிரமாக இருக்குதுங்க. இப்போ பூரா எங்கே ஒரு ஸ்கூல் பையன் போய் வெட்டுறாங்க, நல்ல மார்க் வாங்க வெட்டுறான், புல்லட்டில் போனால் வெட்டுறான், லவ் பண்ணால் வெட்டுறான், கபடியில் ஜெயிச்சா வெட்டுறான். ஆனால் ஒரு சாதி ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு திருமாவளவன் கேட்டால் ஒரு மதிப்பும் கிடையாது. அப்படி தான் இருக்குது. அப்போ கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உங்களுக்கு எந்த மதிப்பு? ஆனால் பாண்டேக்கு நீங்கள் இவ்வளோ மதிப்பு வந்து கொடுக்குறீங்க. சிபிஎம் ஊர்வலத்துக்கே விழுப்புரத்தில் பேரணி வந்து அனுமதி தரமாட்டுறாங்க. இப்போ ஸ்டேட் மிஷினரி போலீஸ் எல்லாம் முழுக்க ஆர்எஸ்எஸ் ஊடுருவிற்கு ஹெச்ஆர்என்சியில் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு பல தடவை சொல்லியாச்சு. ஆனால் இது எந்த மதிப்பும் அதுக்கு வந்து கிடையாது. இது எல்லாம் சேர்ந்து திமுக, அதாவது முதல்ல இதுவரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, முதல்வருக்கு தெரியாது, இதெல்லாம் அவருக்கு தலைமை சரியாக போகிறதில்ல. ஆனால் இப்போ பார்க்குற போது இது எல்லாமே ஒரு அவங்க ஸ்டாண்டே வந்து சாஃப்ட் இந்துத்துவாவில் வந்து போகிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து வருகிறது. அப்படி ஒரு பெரும்பான்மை அப்படின்ற திருப்பரங்குன்ற விஷயத்தில் அதான் துலக்கமாக வந்து தெரியுது. பெரும்பான்மை ஓட்டை எதுக்கு வந்து இழக்கணும் அப்படின்ற அரசியலை இதை தான் காங்கிரஸ் பண்ணிச்சு. அப்படி பண்ணால் அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக தான் வந்து போகும். இந்த ஜாதி இங்கே தீவிரமாக வளர்ந்தால் திமுக வீழும், பிஜேபி மதவாதம் தீவிரமாக வளர்ந்தால் விழும்.
ஆனால் மதவாதத்தை தடுக்கிறதுக்கோ, பிஜேபி வளர்ச்சியை தடுக்கிறதுக்கோ, சாதிய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கோ, சாதி தலைவர் வளர்ச்சியை தடுக்கிறதோ, சீமான் போன்ற நபர்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு திமுக எதுவுமே செய்யலைங்க. பெரியாரை இவ்வளோ விரிவுபடுத்தினவர் கூட நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. விகடன் மேடையில் விஜய், ஆதவ அர்ஜுனாலாம் இருக்கிறாங்க. திரும்ப அதில் பங்கேற்கிறது கேட்குறாங்க. அதில் பங்கேற்கக்கூடாதுன்னு திமுக வந்து நெருக்கடி பண்ணுறாங்க. ஆதவ அர்ஜுனா அங்கே இருந்தது திமுக விமர்சனம் பண்ணது. சரியா? அப்போ இவங்க மேடையில் மட்டும் பாண்டவை நீங்கள் ஏற்றுறீங்க, அதுக்கு நீங்கள் விளக்கம் தர மாட்டீங்களா? முதல்வர் அதுக்கு விளக்கம் தரணுமா இல்லையா? இது என்ன காரணத்துக்காக பாண்டவை ஏற்றுறீங்க? ஒரு நாள் என்ன நடந்துச்சு? உங்கள் கட்சிக்காரங்களுக்கு எந்த கூச்ச நாச்சமும் அதில் வந்து கிடையாது. அப்போ மொத்தத்தில் வந்து ஐடியாலஜிக்கலாக திமுக பெரிய அளவில் வீழ்ந்து பெரும்பான்மை வாதத்தை, சாஃப்ட் இந்துத்துவாவை நோக்கி அவர்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது திராவிட மாடலுக்கு எதிரானது, பெரியாருக்கு எதிரானது, அண்ணாவுக்கு எதிரானது, கலைஞருக்கு எதிரானது. அப்படி உத்தியை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் திராவிட மாடல்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லைன்னா, திராவிட மாடல்னா என்ன? ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு மாடல். இப்போ இதுக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி தான் அந்த மாடலை கொண்டு வரணுமே தவிர, நீங்கள் அப்படி இல்லாமல் சமரசம் பண்ணிக்கிறது. இப்போ புதிய கல்விக் கொள்கை நீங்கள் ஒரு குழு போட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு தனி கல்விக் கொள்கை உருவாங்கன்னு என்னாச்சு? இத்தனை வருஷமாக என்னாச்சு? எந்த விஷயத்துலையுமே ஒரு முழுமை இல்லை, உறுதியாக நிற்கலைன்றதான் பல்வேறு விஷயங்கள் வந்து காட்டுது. பார்ப்பனர்கள் இப்போ வந்து திமுக ஆதரவு சில நபர்கள் வந்து சோசியல் மீடியாவில் சில விஷயம் எழுதுகிறாங்க. இது வந்து தேர்தல் அரசியல் தொடர்பானது, பார்ப்பனர்களுக்கு 3% ஓட்டு இருக்குது. இப்போ அவங்களே வந்து அப்பீஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து அந்த ஓட்டை வாங்குறதுக்காக திமுக செய்யும். திமுகவும் திகாவும் வேறு வேறு. நீங்கள் திக செய்யணுன்றது திமுக செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக நீங்கள் எல்லாம் தீவிரமாக வேலை பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வராது. 3% தான் போன தடவை எடப்பாடிக்கும் திமுகவுக்குமான டிஃப்ரென்ஸு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது பார்க்குற போது ஒரு நல்ல வாதம் மாதிரி தெரியும், ஒரு ஆலோசனை, கன்வின்சிங்காக ஒரு வாதம் மாதிரி தெரியும். ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா, முதல்ல வந்து பார்ப்பனர்களே கூப்பிட வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஎம் கிருஷ்ணாவை கூப்பிட்றீங்க, நம்ம என்னைக்காலும் சொல்லியிருக்கோமா? ஹிண்டுராம எல்லா நிகழ்ச்சியும் கூப்பிட்றீங்க, என்னைக்காலும் தவறாக சொல்லியிருக்கோமா? கமலஹாசனை கூப்பிட்றீங்க, என்னைக்காலும் தடுத்துருக்கோமா? இப்போ இதெல்லாம் வந்து யாருமே சொன்னது கிடையாது. சரிங்களா? இப்போ பார்ப்பனரில் யாரை கூப்பிடணும் அப்படின்னா, ஓரளவு ஜனநாயகத்தன்மை உள்ளவர்கள், பெரியார்னாலும் சொல்கிறவங்க, அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் கூப்பிடுங்க. ஈவேரான்னு பேசிட்டு கேவலமாக விமர்சித்து திமுக ஒழிக்கிறதே, பெரியார் ஒழிக்கிறதே வேலையாக வச்சுருக்கோன்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தன்றதான் நம்ம கேள்வி. டோட்டலாக அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல. அதே போல் தான் பல்வேறு சம்பவங்களில் இப்போ வந்து இங்கே ஃபார்வர்ட் பிளாக்குன்னு திருமாறன் ஒருத்தர் வச்சுருக்காரு, கதிரவன் வச்சுருக்காரு. திருமாறன் ஆர்எஸ்எஸ்காரர், கதிரவன் வந்து திமுக அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நபர், ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது. நீங்கள் திருமாறனை கூப்பிடாதீங்க, கதிரவனை கூப்பிடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். ஆனால் நீங்கள் திருமாறனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு திமுக ஒழிக்கிறதே எனக்கு வேலை, கனிமொழியை கேவலமாக பேசி, கலைஞரை கேவலமாக பேசி எல்லாம் செஞ்ச நபர்கள், அப்படி நபர்கள் தான் பாண்டே. திருமாறன் பாண்டே ஒன்று தான். அந்த திருமாறனோட பாண்டேவோட வேறு வருஷன் தான் திருமாறன். இப்போ நீங்கள் அவரை கூப்பிடுறோம் அப்படின்னா இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். இப்போ தேவேந்திரோட வேளாளர்களில் கூப்பிட்டு அரசியல் பண்ணணுன்னா பண்ணுங்க. ஆனால் நீங்கள் அதில் வந்து செந்தில் மலரை கூப்பிட்றீங்களா, மாரி செல்வராஜை கூப்பிட்றீங்களான்னு நாங்கள் கேட்குறோம். மாரி செல்வராஜை கூப்பிட்றத நாங்கள் வரவேற்கிறோம். செந்தில் மலர் வந்து சாதி பெருமை, குலப்பெருமைன்னு சீமான அரசியலில் பேசக்கூடிய ஒரு நபராக வந்து இருக்கிறாரு. அவர் அதுக்கு நீங்கள் எப்படி கூப்பிட முடியும்? ஐடியாலஜி திமுகவுக்கான சிறப்பு அப்படின்னா, திமுக ஐடியாலஜிக்கலான பார்ட்டி, அதிமுக ஐடியாலஜி இல்லாத பார்ட்டி அப்படின்றதுனால தான் இந்த பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் திமுக இன்னைக்கு ஐடியாலஜி இல்லை அப்படின்னா ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு வரும்போது யாருக்கு ஒன்றும் அதில் வந்து ஆர்வம் வரப்போகிறது கிடையாது. அதனால் தனது அடிப்படையான ஆதரவு பேச திமுக இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வரும். எப்படி பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் கவராக நின்று முழுக்க களத்தில் வேலை செஞ்சு அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்களோ, அதே போல் திமுகவை வந்து பெரியாரி அமைப்புகள், தலித் அமைப்புகள், அதே போல் கம்யூனிஸ்ட் அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து வந்து அது வந்து பிஜேபிக்கு எதிராகின்ற முறையில் வந்து வேலை செஞ்சு திமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்த ஆதரவை நீங்கள் இழந்தால் களத்தில் வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. திமுக தலைமை இதை புரிஞ்சுக்கணும். இது திமுகவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். திமுக வீழ்ச்சி அப்படின்னா வந்து அது பெரியாரின் கொள்ளின் வீழ்ச்சியாக வெளியிலே பிரகடனப்படுத்தப்படும். எனவே திமுக தலைமை இப்போவாவது ஐடியாலஜிக்கலாக இதை பரிசீலித்து வந்து மாற்றிக்கிறணும். அப்படி இல்லைன்னா
தேர்தலை தாண்டி மாற்று அரசியலை வந்து, அதாவது சரியான பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய அரசியலை முன்வைக்கும் சக்தியில எல்லாம் இணைந்து ஒரு மாற்றை உருவாக்குவதை நோக்கி போகணும். திருமாவளவனோ சிபிஐ சிபிஎம்மோ இணைஞ்சு தேர்தல் டயத்தில் கூட்டணி சேர்ந்துக்கலாம். ஆனால் அதை தாண்டி நிரந்தரமாக ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு கூட்டணி என்பது தமிழகத்துக்கு தேவையாக இருக்குது. அப்போ தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அதை திமுக இந்த நேரத்தினால இதை வந்து உணர்ந்துக்கிறன்றதுனால இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையாக நம்ம பேச வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இது இங்கே மட்டும் இல்லை, நீதித்துறையில் அப்படி தான் இருக்குது. நீதித்துறை நிர்வாகத்திலும் திமுக வழக்கறிஞர்னு சரியாக வந்து பல்வேறு விஷயங்களை பண்ணலை. எச்சிலை தீர்ப்புலேருந்து பல்வேறு விஷயம் தெரியும். ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்லேருந்து இவங்க சைடு கரெக்டான ஒரு அப்பாயின்மெண்ட்டை கூட அதுக்கான ஒரு முயற்சியோ அதான இதோ வந்து கிடையாது. வெளியில் உள்ளவங்க தான் தீவிரமாக ஆதங்கப்படுகிறோம். திமுக உள்ளவங்க நிறைய பேர் அதிகாரம் இருந்தால் போதும், சம்பாதிச்சா போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர்களுக்கு உண்மையான பெரியார் கொள்கையிலே மக்களை பற்றி அவங்களுக்கு பெரிய கவலை இல்லாமல் இருக்குது. இந்த திமுக தலைமை இப்போதாவது விழித்து கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி சார்.